மாணவர் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று வடிவியல்ல கடைசி தலைப்பு கோணம், அதாவது ஏங்கிள்ஸ். கோணங்களை பத்தி படிக்க போறோம். இந்த கோணங்கள் படிக்கிறதுக்கு முன்பதாக மாணவர்கள் இந்த காணொளி பார்க்கவும். You know what an angle is? You don't? I'll tell you about it. An angle is the space between two straight lines that start at the same point. For example, right now, I'm tracing an angle with my body. The straight lines of an angle are called segments, and the point where both lines meet is called the vertex. In my body, the vertex would be my hips, and the segments, the upper and lower parts of my body. We measure angles in degrees. Degrees indicate how open each angle is. Depending on the angle opening, we classify angles in acute angles. Are those angles that measure less than 90 degrees? Right angles are those angles that measure 90 degrees. Obtuse angles are those angles that measure more than 90 degrees and less than 180 degrees. Flat angles are those angles that measure exactly 180 degrees. This is my favorite pose. It's easy peasy. Reflex angles measure more than 180 degrees and less than 360 degrees. See how good I am at this pose? Look, I could stretch even more. I think I overdid it a little. Well, that's a full rotation angle. These angles measure 360 degrees. I think that's the last time I'm trying this pose. It hurts. Have you seen how many angles I can bend my body into? Even though today is not my day, let's recap what we've learned. An angle is the space between two straight lines that we call segments, and the point where both lines meet is called the vertex. To classify angles, we measure their opening. This is measured in degrees. Depending on the angle opening, angles can be acute. They measure less than 90 degrees. Right, they measure exactly 90 degrees. Obtuse, they measure between 90 and 180 degrees. Flat, they measure exactly 180 degrees. Reflex, they measure more than 180 degrees. Full rotation, they measure 360 degrees. And that is all about angles. I hope you've learned a lot, friends. I think I'm going to call an ambulance. சரி, மாணவர்கள் இது வரைக்கும் ஒரு காணொளி பார்த்தீங்க. காணொலியில கோணத்தை பற்றி நம்மளுக்கு விவரமா விளக்கியிருந்தாங்க. ஸோ கோணத்தை போறது முன்பதாக நீங்க அளப்பதற்கு முன்பதாக அதற்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கு. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா கோணமானி. சரியா? கோணமானி பாத்தீங்கன்னா நீங்க இடைநிலை பள்ளியில பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், ஜியோமெட்ரி பாக்ஸ். ஸோ அந்த பாக்ஸ்ல இது ஒரு அளவுகோல் தான். அது நிறைய இருக்கும். அப்ப அந்த மாணவர்கள் இது தனியா மாணவர்கள் கடையில வாங்கலாம். இது மட்டும் அல்ல, இந்த ஜியோமெட்ரி பாக்ஸ் மாணவர்கள் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். ஸோ கோணமானி முதல்ல நம்ம கோணமானியை பத்தி அறிந்துக்க போறோம். கோணமானி பத்தி அறிந்திருக்க மாணவர்கள் நேரடியா உங்களோட டெக்ஸ்ட் புக் மாணவர்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக் பார்க்கலாம். பாடநூல் பக்கம் 213.
213. மாணவர்கள் பாத்தீங்கன்னா வந்து உங்க பாடல்ல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கோணமானி. சரியா? இதுதான் வந்து கோணமானி. இதுதான் கோணமானி. இந்த கோணமானியை பத்தி நம்ம அறிந்துக்க போறோம். ஓகே, முதல்ல அது வந்து இந்த கோணமானியில பாத்தீங்கன்னா வந்து மையப்பகுதி இருக்கும். மையப்பகுதி, மையம்னா அதுதான் டாட். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா வந்து அடிமட்ட கோடு. அடிமட்ட கோடுனா அது கோடு தான். சரியா? சில கோணமானியில பாத்தீங்கன்னா கீழே இருக்கும், இங்க வந்து கொஞ்சம் இடைவெளி இருக்கும். இப்ப இடைவெளி இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம அளக்க வேண்டும், கீழே பார்க்க கூடாது, இதுதான் அளக்கணும். அதுதான் வந்து அடிமட்ட கோடு. ஓகே, அடுத்து வந்து வெளி நிகர அளவு. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இருக்கும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளது வெளி நிகர அளவு, 0ல இருந்து ஆரம்பிக்குது பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உள் நிகர அளவு பாத்தீங்கன்னா உள்ளுக்கே இருந்து ஆரம்பிக்கும், அதுவும் 0ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஏன் இந்த ரெண்டு மாற்றங்கள் பாத்தீங்கன்னா, ஏன்னா வந்து நம்ம ஒரு ஏங்கிள், அதாவது வந்து ஒரு கோணத்தை அளக்கிறப்ப வந்து வலதும் இருக்கலாம், இடது புறத்துல இருந்து இருக்கலாம். ஸோ அதுக்காக தான். சரியா? பிளாட் முதல்ல பாத்தீங்கன்னா பிளாட். ஓகே, நேரா உள்ளது வந்து 180 பாகை. சரியா? ஓகே, அதுவே பாத்தீங்கன்னா வந்து இந்த சின்ன 0 மாதிரி போட்டிருக்கலாம், இதுதான் பாகை குறியீடு. ஓகே, அதுவே வந்து ஒரு ஃபுல் ஒரு வட்டம்னா பாத்தீங்கன்னா 360 பாகை. சரியா? இது மாணவர்களுக்கு கூடுதல் தெரிஞ்சுக்கணும். சரியா? மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 360 பாகைனா வந்து ஒரு ஃபுல், ஒரு வட்டம்னா வந்து 360 பாகை, பாதினா வந்து ஒரு 180 பாகை. சரியா? ஓகே, இதை பத்தி தெரிஞ்சிருக்க வந்து அடுத்தது இந்த கோணங்களை அளக்க கோணமானியை மாணவர்கள் வைத்திருக்கணும். அதை எப்படி பயன்படுத்திட்டு மாணவர்களுக்கு இதுக்கு முன்ன வைத்திருந்தீங்கன்னா நீங்க வந்து ஆசிரியர் எப்படி சொல்லணும் அதை வந்து நீங்க வந்து பின்பற்றலாம். அடுத்து காட்டு கோணமானியின் மைய புள்ளி. ஒரு கோடு இருந்துச்சுன்னா அதுல மைய புள்ளின்னு ஒண்ணு இருக்கும், எந்த அளவு அளக்க போறோன்னு. சரி, கூர்மையான பகுதி. அதாவது வந்து உதாரணம் அதை காமிச்சிருந்தாங்க உங்களுக்கு, இப்படி காமிச்சிருந்தாங்களா இல்லையா? இந்த மைய பகுதியில வந்து மாணவர்கள் வந்து அந்த மைய பகுதியை வந்து கோணமானியின் மைய பகுதியை வைத்து அடிமட்ட கோடு இருக்கா இல்லையா, அந்த அடிமட்ட கோடுல வந்து மாணவர்கள் வந்து நேராக வைத்தீங்கன்னா வந்து உங்கள் பாகையை அளக்க முடியும். சரியா? அடுத்தது கோணமானியின் அடிமட்ட கோட்டில் பொருந்துள்ள பிசி என்ற கதிர் கோணமானியின் சுழியம். சுழியத்திலிருந்து வலதா இடதான் பார்க்கணும். வலது புறம் அமைந்துள்ள சுழியம் பாகையிலிருந்து தொடங்கி ஏறு வரிசை கோணத்தை எண்ணிக்கொண்டே வரணும். அதாவது வந்து உங்களுக்கு அடுத்த கோடை வந்து நீங்க பாக்குற வரைக்கும். சோ அதை பார்த்தோன்னே இங்க பாத்தீங்கன்னா உதாரணம் 60 பாகை, கோணத்தின் குறியீடு வந்து 60 பாகை என்று குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இது மாணவர்கள் வந்து நீங்க செய்து பாத்தீங்கன்னா, வைத்து செய்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே, நீங்க வைத்து பழகிறதுக்கு நீங்க மாணவர்கள் வந்து உதாரணம், மாணவர்கள் வந்து இந்த கோடை வந்து பயன்படுத்தலாம். உங்க பாடநூலையும் மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம். 214 பக்கத்துல பாத்தீங்கன்னா கோடு இருக்கு. ஓகே, சதுரம். ஓகே, சதுரம், சரியான சதுரம், அப்படி சதுரமும் முடியும், செவ்வகம் முடியும். ஓகே, அதோட பாகை பாத்தீங்கன்னா வந்து மாறவே மாறாது. அதாவது நேராக உள்ள சதுரம், அது சதுரம்னாலே கண்டிப்பா வந்து 90 பாகை தான் இருக்கணும். இப்ப நீங்க மாணவர்கள் வந்து இதுல வச்சு பார்க்கலாம் 90 பாகை வருதா இல்லையான்னு. 90 பாகை வந்துச்சுன்னா அதுதான் நீங்க அளக்கும் முறை, சரியான முறை. 90க்கு மேல அல்லது குறைவா இருந்துச்சுன்னா சரியான நீங்க ஒன்றும் வைக்கல, அப்படி மையப்பகுதி அடிமட்ட கூட சரியா வைக்கலன்னு அர்த்தம், பொருள்படும். சரியா? சதுரத்துக்கு முடியும், செவ்வகத்துக்கும் முடியும். முக்கோணம். ஓகே, முக்கோணம் வந்து 3 கோணங்கள் இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா 90 பாகை. செங்கோணம் வந்து முக்கோணம் வந்து 3 பாகை இருக்கும். ஓகே, சமபக்க முக்கோணம் வந்து அதோட பாகை வந்து வேறுபடும். செங்கோண முக்கோணம், இது வந்து செங்கோண முக்கோணம் 90 பாகை. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் 45 பாகையை குறிக்கிறது. 45 பாகையை குறிக்கிறது. இதுவும் கீழே வந்து 45 பாகை குறிக்கிறது. சரியா? அடுத்தது தொடர்ந்து ஐங்கோணம், அருங்கோணம். இது எவ்வளவு பாகை என்று மாணவர்கள் வந்து சுயமா அளந்து பார்க்கலாம். சரியா? அதற்கு முன்பதாக ஆசிரியர் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன். கோணங்கள் வந்து 3 விதம் உங்க கையை வைத்து நீங்க சொல்லலாம். ஓகே, இதுவா இப்படி நேரா வைத்தீங்களா என்றால் வந்து செங்கோணம். குறுங்கோணம், அதாவது 90 பாகைக்கு குறா உள்ளது குறுங்கோணம். விரிகோணம், 90 பாகைக்கு மேல் உள்ளதுதான் விரிகோணம். சரியா? ஐங்கோணம், அருங்கோணம்லாம் வந்து
விரிகோணம். மாணவர்கள் வந்து நீங்க அளந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 90 பாகை மேல இருக்கும். செங்கோணம் மேலுக்கு சொன்ன மாதிரி ஆசிரியர் சொன்ன மாதிரி மேலுக்கு சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சதுரம் 90 பாகை, முக்கோணம் வந்து செங்கோணம் முக்கோணம் வந்து இங்க மட்டும் தான் 90 பாகை. இங்க மேலுக்கு 2 பகுதி வந்து பாத்தீங்கன்னா 90 குறைவா இருக்கும். அதாவது 45 பிக்ஸ். அடுத்து ஐங்கோணம் அருங்கோணம் பார்ப்பீங்க. சரியா? எடுத்துக்காட்டு பயிற்சி இருக்கு. எழுகோணம் எண்கோணம் நீ மாணவர்கள் இதை அளந்து பார்க்கலாம். சரியா? ஓகே, இதுதான் வந்து கோணங்களோட அடிப்படை 5ஆம் ஆண்டுல. இதை பத்தி வந்து மாணவர்கள் வந்து பாடநூல்ல 216 217 இருக்கு. சரியா? அதுக்கு முன்பதாக 215 இந்த கோணத்தை தொடர்புடையது. ஓகே, 2 விடு கோடு, அதாவது செங்குத்து கோடு இணைக்கோடு. ஓகே, இதுக்கு வந்து என்னன்னா அளவுகோல் மூளை மட்டம். இதுதான் மூளை மட்டம். 90 பாகை, அதாவது 90 பாகையை குறிக்கிறது தான் மூளை மட்டம். 90 பாகை 90 டிகிரி 90 பாகை. சரியா? ஓகே, அடுத்து வந்து மாணவர்கள் கண்டிப்பா பென்சில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? ஓகே, ஒன்றொன்றா பார்ப்போம். செங்குத்து கோடு. செங்குத்து கோடுனா நேராக இருக்கணும். 90 பாகை 90 பாகை இருக்க வேண்டும். மாணவர்கள் வந்து 90 பாகை. இப்படி இருந்தாலே இது 90 பாகை. இது செங்குத்து கோடு. இது எப்படி அளக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து மூளை மட்டம் இருந்து ஒரு நேர்கோடு வரைந்து அந்த மூளை மட்டத்தை கரெக்டா நேரா வைத்தீங்கன்னா உங்களுக்கு 90 பாகை கிடைத்து விடும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா வந்து கோட்டு துண்டு. ஓகே, 2 முடிவு புள்ளிகளை உடைய ஒரு நேர் பாதையாகும். ஒரு கோட்டிற்கு முடிவு புள்ளிகள் இல்லை. நேர்கோட்டுக்கு வந்து முடிவு புள்ளி இல்லை, நேராக இருக்கும். ஸோ அப்ப அத நடுவுல வந்து நம்ம பிரிப்பது தான் செங்குத்து கோடு. நேராக பிரிப்பது தான் செங்குத்து கோடு. சரியா? இது உதாரணம் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. மாணவர்கள் வந்து உங்க பாடநூலை வந்து நீங்க பார்க்கலாம். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஓகே, அடுத்து வழிமுறை 3 பக்கம் 217. ஓகே, இது வந்து இணைக்கோடு. இணைக்கோடு என்பது நேரா உள்ள கோடு. அதாவது வந்து அதோட தூரம் வந்து சமமாக இருக்க வேண்டும். உதாரணம் சரி சொல்றேன். இது இணைக்கோடு. இணைக்கோடுனா வந்து இப்படி போட்டிருப்பாங்க. இதற்கும் அதோட அளவு 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இங்கேயும் இருக்கணும், இங்கேயும் 4 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். உதாரணம், இது இணைக்கோட பாத்தீங்கன்னா இணைக்கோடு. ஏன்னா இதுக்கும் இதற்கும் இடைவெளி வந்து சமமாக இருக்கணும். அதுதான் இணைக்கோடு. சரியா? முதல்ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா செங்குத்து கோடு பார்த்தோம். அது வந்து பாகையை குறிக்கிறது. பாகை 90 பாகை நேரா உள்ள கோடு. உதாரணம் இப்படி போட்டு இப்படி போடுறோம்ல, இது செங்குத்து கோடை குறிக்கிறது. இதுதான் செங்குத்து கோடு. இப்ப 2வது பாத்தீங்கன்னா இணைக்கோடுனா இதுதான் இணைக்கோடு. அது எந்த திசையை வேண்ட நோக்கி இருக்கலாம். ஆனா வந்து சமமா அதோட இடைவெளி வந்து சமமா இருக்கணும். சார் ஆசிரியர் சார் இப்படி கேட்கலாம், சார் இப்படி ஒரு கோடு இருக்கு, இப்படி ஒரு கோடு முடியும். நீங்க வந்து இடைவெளியை தான் பார்க்க போறீங்க. இடைவெளி சமமானுச்சா அது இணைக்கோடு. சரியா? மாணவர்கள் வந்து இது தொடர்பா வந்து பயிற்சிகள் வந்து இருக்கு. சரியா? அந்த பயிற்சிகள் வந்து மாணவர்கள் வந்து செய்து பார்க்கலாம். ஸோ இணைக்கோடுகளும் உங்களுக்கு வந்து உதாரணம் கொடுத்துருக்காங்க. அதே உங்களுக்கு சிந்திக்கும் வண்ணம் வந்து சில கேள்விகளும் கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் வந்து அதையும் வந்து பார்க்கலாம். சரியா? இது உன்னால் முடியும். இது வந்து இந்த தலைப்பு ஒட்டிய அனைத்து கேள்விகளுக்கும் உரிய இந்த தலைப்பு, அதாவது வந்து வடிவங்களுக்கு உள்ள தலைப்பை ஒட்டிய சில கேள்விகளும் மாணவர்களுக்கு வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இது மீள்பறையாகவும் மாணவர்கள் செய்யலாம். சரியா? இதுவரைக்கும் தான் வந்து உங்களோட இந்த ஷேப்ஸ், அதாவது வந்து வடிவத்தோட தலைப்பில் இறுதி இதுதான். மாணவர்கள் வந்து இதை வந்து செய்து பார்க்கலாம். மாணவர்கள் வந்து பயிற்சி செய்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு விளங்கும். இந்த தலைப்பு வந்து நம்ம அன்றாட வாழ்வில் வந்து உதாரணம் வந்து ஆர்க்கிடெக்ட், அதாவது வந்து வரைவாங்க. ஒரு கட்டடங்கள் எப்படி வந்து உருவாக்குறது, ஒரு பொருள் எப்படி உருவாக்குறது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இதுதான் அடிப்படை. இந்த கோணங்கள் தான் வந்து அடிப்படை, வடிவியல் தான் அடிப்படை. சரியா? யாருன்னா அந்த துறையில படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த தலைப்பு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.